சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடவே. சீனாசுவே ஏப்ரல் 20 நியமிச்சு கல்யாணம் அடுத்த மே 27 பாப்பாவுக்கு கல்யாணம் வேறு நியமிச்சிருக்கு. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு ஈவு. இந்த காரியத்தை நடத்தி முடிக்கவும் அவர் முன் சென்று எங்களுக்கு கூட இருந்து நடத்தி தருவார் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா அம்மா மேல வந்து உட்கார்ந்துருக்காங்க. பார்க்கும்போது அவங்க நடந்து வரப்போ எனக்கு அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அம்மாக்கு எல்லாரும் ஜெபிச்சுக்கோங்க. அம்மாக்கு வயசுக்கு ஏற்ற எலும்புகள் பலம் எல்லாமே அம்மா கிடைக்கணும். ஆண்டு ஆசீர்வாதமா அம்மா கொடுக்கணும். அம்மா ஆயுஷ் நாட்கள் அதிகமா இயேசுப்பா கொடுக்கணும். கூட நன்றி இயேசுப்பா. சாட்சி இயேசுப்பா நான் மட்டும் மகிமைப்படுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் இதே மாதிரி தான் அங்கே உபவாச கூட்டம் நடந்தது. பாஸ்டர் அஜித் வந்திருந்தாங்க. அஜித் கல்யாணம் இங்கே அவங்க வந்திருக்கும் போது அவங்க சொன்னாங்க, இங்கே மத்தியில் ஆவியானவர் ஒருத்தருக்கு தரிசனம் கொடுக்க போறாரு, அவங்க ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னாங்க. பாஸ்டர் அஜித் என் தலையில கையை வச்சுட்டாங்க. தலையில கைய வச்சு காதுல சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயங்களா சொன்னாங்க. அப்போ அது யாருக்குமே வீட்டுல தெரியாது. அத பாஸ்டர் அஜித் என் காதுல சொல்லி, அழாத, கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நீ அழாத, மனுஷங்களோட அன்பை தேடி நீ போகாத, உன்னை விட்டுட்டு போனவங்களை நீ தேடி போகாத, அவங்களே உன்னைய கடவுள் கர்த்தர் கொண்டு வந்து உனக்கு முன்னாடி நிப்பாட்டுவாரு, நான் இனிமேல் உனக்கு அன்பு தாரேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல 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 நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்ல மங்களா தெரிஞ்ச உருவம் பிரைட்டா தெரிய ஆரம்பிக்க 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 ஒரு தூய வெள்ள உருவம் அப்படி கண்ணு முன்னாடி தெரிஞ்சுது எனக்கு. அந்த கண்ணு முன்னாடி தெரிய ரெக்கெல்லாம் அப்படி அசை வாட ஆட என்னால முடியல. எனக்கு கை காலெல்லாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதையும் மீறி நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையை பாஸ்டர் அஜித் பிடிச்சிட்டு அப்படியே ஆடுது. ரெண்டு கையும் பிடிச்சிட்டு எனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லா விஷயத்திலையும் நான் கஷ்டப்பட்ட அவ்வளவு விஷயத்துங்களையும் காதுல சொல்லிட்டு சொல்ல சொல்ல எனக்கு ஆவியானவர் எனக்கு தெரியல அவதான் ஆவியானவர்னு அப்போ ஒரு 2 செகண்ட் முடியவும் நான் 2 செகண்ட் பிரம்மச்சி போய் தான் நான் உட்கார்ந்துருந்தேன். பிரின்சிலாங்கிட்ட என்னக்கா நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இங்க எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அஜித் சொல்லும் போது அப்புறம் தான் சுய நினைவுக்கே நான் வந்தேன். இப்போ இந்த வர்ஷிப்ல வச்சு கர்த்தர் என் கூட பேசினதுனால நான் இந்த சாட்சியை சொல்லணும்னு வாஞ்சிக்கிறேன். நான் எப்பவுமே 4:30க்கு இந்த மார்னிங் ஜபத்துக்காக 4:30க்கு எந்திரிச்சிருவேன். எனக்கு பல வருஷமா எனக்கு கால் வலி உண்டு. இந்த கால் வலினால நடக்க முடியாம கடைக்கு போக முடியாம கூட இருந்தேன். நான் நிறைய ப்ரேயருக்கு வந்த சமயம் ஐயாட்ட ப்ரேயர் பண்ணுவேன். இந்த கால் வலி மட்டும்தான் சொல்லுவேன். ஆண்டவரே கிருபையில இப்போ நல்ல கால் வலி சுகமாக இருக்குது. என்னை ஊழியத்து கூட எவ்வளவோ நடக்க ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறாரு, நன்றி சொல்கிறேன். அது போனாலும் திரும்ப எனக்கு பவுலுக்கு ஒரு முள் குத்துனது போல ஏதாவது சரீரத்தில் ஒன்று குத்தி கொண்டே இருக்கும். இப்போ காதில் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அந்த காது பிரச்சனை நான் மாத்திரை மருந்து ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகலை. அது கருத்தை தான் விடுவிக்கணும். அதுக்காக எல்லாம் ஜெபிச்சு கொண்டு கருத்தை நாம மதிப்பிடட்டும். ஒரு வாரமா கரெக்டா 3 மணிக்கு எழுந்திரிச்சிடுறேன். இப்போ 3 மணிக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் கொஞ்ச நேரம் சோத்திரம் சொல்லிட்டு சரி 4:30க்கு எந்திரிப்போமேன்னு படுத்துருவேன். அப்போ தினமும் அப்படி எந்திரிக்கும் போதெல்லாம் நான் கேட்பேன், ஏதோ ஒன்றுக்காக ஏசப்பா என்னை 3 மணிக்கு எழுப்புறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. எதுக்குன்னு எனக்கு தெரியல. நேற்று நைட்டு கூட இன்னைக்கு விடிய காலம் 3 மணிக்கு கூட நான் எந்திரிச்சிட்டு ஏசப்பாட்ட கேட்கேன், ஏசப்பா நீங்கள் என்னமோ என்னை எதுக்கும் எழுப்புறீங்க, ஆனால் எனக்கு தெரியல எதுக்குன்னு சொல்லி ஜெபிக்கணும்னா கொஞ்சம் நேரம் ஜெபிச்சு அதான் 4:30க்கு ஜெபிக்குமேன்னு திருப்பி நான் படுத்துறேன். எதுக்கு அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லணும், எனக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும், எப்படியாவது என் கூட பேசணும் அப்படின்னு காலில் கூட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பாஸ்டர் வர்ஷிப் பண்ணும்போது அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு வேத வசனத்தை வாசிக்கணும், அது ஆவியானவருடைய வார்த்தை, அது ஆவியானவர் நமக்கு விளக்கமா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையாவே கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேசினதை நான் உணர்ந்தேன். நான் இன்னைக்கு விடிய காலம் 3 மணிக்கு தான் நான் இதை பத்தி எனக்கு கேட்டு எனக்கு நீங்க பேசணும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வர்ஷிப்லயே கர்த்தர் என் கூட பேசிட்டாங்க. கர்த்தருக்கு கோடி நன்றி. மன்றாட்டை கேட்கின்றன
இல்லாவிட்டால் அவரை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. சீசர்கள் இயேசுவோடு இருந்த நாட்கள்ல அவர்களுக்கு கேட்க வேண்டியது ஒண்ணுமில்லை. ஏனென்றால் தேவையானதை எல்லாவற்றையும் அன்றன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆண்டவர், நீங்க இயேசுவோடு இருந்தீங்கன்னா சின்ன சின்ன காரியத்தை கூட ஆண்டவருக்கு என்ன பண்ணக்கூடாது. சில பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, என்னுடைய பையன் இருக்கிறானா, அவன் ஒரு காரியத்தை எதுமா 10 தடவை கேட்டுக்கிட்டே இருப்பான். எப்படி? அது என்னதான் ஆனாலும் என்ன ஆகும்? அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில குழந்தைகளை போல நம்ம இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க கேட்கலாம், அப்ப கேட்கக்கூடாது ஆண்டவரே. ஆனா சிலருடைய வாழ்க்கையில அதுவே ஜபமாய் மாறுகிறது. அதைத்தான் தேவன் திருத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சின்ன குழந்தைகளை போல ஆண்டவரே இது எனக்கு தரலையா 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 அப்படின்னு. ஆமா, உனக்கான தேவையானதை எல்லாவற்றையும் நீ என் கூட இருந்தனா நான் பார்த்துக் கொள்வேன். நீ என் கூட இல்லாததுனால தான் நான் என்ன பண்றேன், நீ என்ன பண்ற, கேட்கிற. எப்பயாச்சும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ற, கேட்குறீங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி முழங்கால போட்டு கேட்குறீங்க. ஆனால் தம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவரால் கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நமக்கு தேவையானது என்ன, நீங்க சொல்லுங்க பாப்போம். நமக்கு தேவையானது என்ன? நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு பைக்கு, நல்ல ஒரு ஃபேமிலி. எப்படி? நல்ல கடனெல்லாம் அடைஞ்சு அப்படிதான் அப்படியே போய் உக்காருன்னுடா. சில பேருக்கு அதுதானே, அதுதான் உலகத்திற்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வேணும். எங்களுக்கு தெரியல. ஹலோ, புரியுதா? நீங்க இந்த உலகத்துக்குரிய காரியங்களை கேட்டு இருந்ததுனால, உங்களுக்கு திருப்தியா இருந்ததுனால நீங்க ஒண்ணு கேட்கல. ஆனா நிறைவான சந்தோஷத்தை நீங்க இதுவரை கேட்கல. நமக்கு தேவையானது என்ன? இந்த உலகத்துக்குரியது. ஆண்டவரே எனக்கு இந்த கடன் அடைஞ்சா போதும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த வீடு கட்டினா போதும் ஆண்டவரே. உடனே நம்ம என்ன நினைப்போம், வீடை கட்டி போய் உக்காந்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். போய் உள்ள உட்காருவோம். ஒரு வாரம் கழிச்சு சந்தோஷம் எங்க எங்க பூரணமாய் பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இந்த பரிபூரணத்தை அடைய இந்த பூமியில பெற்றுக்கொள்ளதான் இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறாருங்க. இயேசு ரட்சித்தனுடைய நோக்கம் என்ன? அவர் சித்தமா இருக்கிற நமக்கு பரிபூரணம் என்ன? நல்ல பெரிய கிடைச்சா பரிபூரணம் இல்ல, அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறது தேவனுடைய